உண்மையை பேச பழகுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வசந்தி சாந்தி அப்படின்னு 2 சகோதரிகள். இதில் வசந்தி பெரியவ, சாந்தி சின்ன பொண்ணு. வசந்தி எப்போவுமே அமைதியான பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உண்மையை தான் பேசுவா. சாந்தி வசந்திக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஏன்னா எல்லார் கூடயுமே ரொம்ப சந்தோஷமாக பேசி பழகுவா. ஒரு நாள் வசந்தி கம்மியான மார்க் எடுத்துகிட்டு வந்தா. இதை பார்த்தோன்னே சாந்திக்கு ஏய் இரு நான் அம்மா கிட்ட உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்னு ரொம்ப அவளை பயமுறுத்திக்கிட்டே இருந்தா. ஆனால் வசந்தியோ அவங்க அம்மா வந்த உடனே தான் எடுத்த மார்க்கை எடுத்துகிட்டு போய் காமிச்சா. அம்மா நான் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தாம்மா மார்க் வாங்கியிருக்கேன், ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணி நல்ல மார்க் வாங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க அம்மாவும் பெருசாக திட்டலை. ஏன்னா தான் பொண்ணு தானே நான் அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொன்னதை நம்பி அவங்க அம்மாவும் அமைதியாக விட்டுட்டாங்க. ஒரு நாள் சாந்தி அவங்க ஸ்கூலில் விளையாண்டுட்டு இருக்கிற நேரத்தில் தான் காதில் இருக்கிற தோடு மிஸ் ஆனதை பார்த்தா. அவளுக்கு ஒரே பயமாயிடுச்சு. ஐயோ அம்மா கிட்ட சொன்னா அம்மா நம்மளை ரொம்ப அடிப்பாங்களே, என்னடா பண்றது? ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனேயும் அவளுக்கு அந்த பயம் போகலை. அதனால பயந்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவ தோட பார்த்துட்டு என்னம்மா ஒரு காதில் கம்பல் காணும் அப்படின்னோடனே இல்லைம்மா நான் ரூமில் கழட்டிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்தீங்களா அதனால வந்தேன், அதனால தான்மா, மற்றபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளார போயிட்டா. அவள் அன்னைக்கு நைட்டும் சரியா சாப்பிட முடியல. ஏன்னா அவளுக்கு அந்த தோடு உறுத்தலாவே இருந்தது. இன்னொரு தோடையும் உள்ளாரையே கழட்டி வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட இல்லைம்மா கொஞ்சம் அரிக்குதுமா, அதனால தான் நான் கழட்டினேன், நாளைக்கு காலையில் நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அக்கா சாந்தி நீ இதை சப்போஸ் தொலைச்சிருந்தேன்னா அம்மா கிட்ட இப்போவே சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க அக்கா அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம சாந்திக்கு அந்த பயம் போகலை. அதனால பொய்யை மறைக்கணும், எப்படிதான் மறைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. அந்த நேரம் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பயத்தோட என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டே பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த சத்தம் மெதுவா கேட்டுச்சு அவளுக்கு. நீனு கவலைப்படாத, நீ சொல்றது கரெக்டு தான், உங்க அம்மாவை இதே மாதிரி ஏமாத்துறன்னா அவங்க உன்னை திட்டவே மாட்டாங்க அப்படின்னு இவளுக்கு ஏத்தா மாதிரியே அந்த சத்தம் பேச ஆரம்பிச்சுது. முதல்ல பயந்த இவ போக போக அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறதில்லை. ஏன்னா இந்த தான் செய்யறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்பி அவ அதே மாதிரி பொய் மேல பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அம்மாவை லேஸ்ல ஏமாத்த முடியுமா? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவ ஏதோ தோட மிஸ் பண்ணிட்டா போல இருக்கு, ஆனா சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு அவங்க அம்மாவும் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவ அந்த விஷயத்த அவங்க அம்மாவுக்கு சொல்ல தைரியம் இல்லாம திருப்பி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா. இது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மனவேதனையை கொடுக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு அவங்க அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் பயமா இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமா ரூம்குள்ளாரையே இருக்க ஆரம்பிச்சா. இதை கவனிச்சு அவங்க அம்மா ஏமா நீ ரூம்குள்ளாரையே இருக்க, நீ வெளியே வா. ஆனா அவ இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு திருப்பி போய் சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா போக போக அவளுடைய நடுக்கமும் பயமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இதை அவங்க அம்மா கவனிச்சு சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க ரூம்குள்ளார போனாதான் தெரிஞ்சுது அவளை ஒரு பூதம் மிரட்டிக்கிட்டு இருந்தது. அப்பதான் அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சுது உங்க அம்மா கண்டுபிடிச்சிட போறாங்க, நீ வெளியே போகாத, நீ இங்கேயே இரு, சாப்பாடையும் இங்கேயே கொண்டு வந்து சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு அது மிரட்டிக்கிட்டே இருந்தது. அவங்க அம்மா சத்தம் கேக்குதே அப்படின்னு கதவை திறந்த உடனே அந்த பூதம் பயந்து ஓடியே போயிடுச்சு. பார்த்தோன்னே அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே அம்மா அம்மா அப்படின்னும் பொழுது அவங்க அம்மா சொன்னாங்க நீ தோட தொலைச்சிட்டேன்றது எனக்கு தெரியுமா, இருந்தாலும் நீ உண்மையை பேச பழகணும், நீ எப்போ அந்த தைரியத்துல வந்து என்கிட்ட சொல்லுவேன்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ இழுத்துட்டு வந்திருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுங்க, நீங்க யார்கிட்டயாச்சும் மறைச்சிங்கன்னா அதை பிளாக்மெயில் பண்ணி உங்களை மிரட்டுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில கவனமா வாழ கத்துக்கங்க. உண்மையை சொல்லி 2-3 அடி வாங்குறதுல பிரச்சனையே இல்லை. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அந்த நேரம் மட்டும்தான் பிரச்சனையா தெரியும், அதுக்கப்புறமா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா இதுவே நீங்க பொய் சொன்னீங்கன்னா எவ்வளோ நாள் நீங்க பொய் சொல்றீங்களோ அது வரைக்கும் பிரச்சனை நீடிச்சுட்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.